பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சில இடத்துல பார்த்துருப்போம். ஆனா இப்ப அது வந்து சோசியல் மீடியால அதிகமா இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஃபேக் ஐடி கிரியேட் பண்றது ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க. நேத்து நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு லேடி அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேக் ஐடி நிறைய கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா பெண்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறது, அதில் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணுறது, இந்த நம்பரில் இப்படிலாம் நீங்கள் பேசலாம், இப்படிலாம் இவங்க கூட பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிக்கிறத ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ்புக்கை தன்னோட முகத்தை காமிச்சிக்க மாட்டாங்க, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதுல அவ்வளோ சுவாரஸ்யமாக சில பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நல்லபடியா இருக்கிற பெண்கள் மத்தியில வந்து அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை எடுத்துட்டு போகுங்கிறது அந்தந்த ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்க இல்லை எல்லா பெண்களுக்கும் தெரியும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த லேடிங்க வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதாவது காசுக்காக என்ன வேணா பண்ணலாங்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்க. இவங்க வந்து இன்னைக்கு நல்லாதான் இருக்காங்க. ஏன்னா உத்தம பத்தினி வேஷம் போட்டுட்டு அவங்க பாட்டுல போயிடறாங்க. ஆனா இந்த பப்ளிக்ல போட்டோஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க வெளியில நடமாட முடியாது. 4 பேரு இவங்க தானே அவங்க அப்படிங்கிற அளவுக்கு அவமானப்படுத்துறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பப்ளிக்ல ஆமா இந்த மாதிரி நாங்க இல்லைன்னு எத்தனை பேர் ப்ரூவ் பண்ண முடியும்? எத்தனை பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசு இருக்கும்? சில பேர் மன உளைச்சல எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் மன ரீதியா பாதிக்கப்பட்டு ஃபேமிலியில இதை எப்படி ஃபேஸ் பண்ணி எவ்வளவு பிரச்சனைகள் ஹேண்டில் பண்றாங்கிறது அந்தந்த பெண்களுக்கு மட்டுமே தெரியும். காசுக்காக ரொம்ப மட்டமா கீழே இறங்குறீங்க, உங்களுக்கும் நாளைக்கு பிள்ளைங்க இருக்காங்கிறத மனசுல வைக்காம உங்களை மாதிரியே இன்னொருத்தவங்க செய்யறப்பதான் உங்களுக்கு அதோட வழி தெரியும்.